அரசு நிதியில் கட்டப்படும் வீடுகளின் அவலம். கிச்சனெல்லாம் இடிஞ்சு விழுகுற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் அவங்க சாவியும் கொடுத்ததில்ல. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே எங்களுக்கு பயமாக இருக்குது. எப்போ இடிஞ்சு விழுகுன்னு தெரியாது. 3 ஆண்டுகளாக ஆமை போல் நடைபெறும் கட்டுமான பணிகள். கை வைத்தாலே தலையில் பெயர்ந்து விழும் கான்கிரீட். அங்கே எங்கள் வீட்டு மேலே தான் ரோடு இருக்குது. எப்போ வண்டி எப்போ வந்து விழுக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்குது. அதுக்கும் மனு கொடுத்து பார்த்தாச்சு. ஆழமாக விரிசல் விழும் புது வீடுகளால் உயிர் பயத்துடன் வாழும் மக்கள் கடும் அதிருப்தி. பறந்து விரிஞ்ச நம்ம பாரத நாட்டில் பல்வேறு விதமான கலாச்சாரம், பண்பாடு, உணவு முறை எல்லாம் இருக்கு. அதுலேயும் குறிப்பா நூற்றுக்கணக்கான பழங்குடியின மக்கள் இருக்காங்க. பழங்குடியின மக்களோட மொழி, உடை, கலாச்சாரம், வழிபாடு முறைன்னு எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பெரும்பாலான பழங்குடி மக்கள் மலை பிரதேசங்களில் தான் வாழ்றாங்க. இவங்களுக்கு முறையான அடிப்படை வசதிகள் கூட கிடைக்கிறது கிடையாது. மின்சாரம், ரோடு, மருத்துவம்னு எல்லாமே ரொம்ப கஷ்டம்தான். பிரசவ வலி வந்தாலும், உயிரிழப்பு ஏற்பட்டாலும் பல மைல் டோலி கட்டி பாதிக்கப்பட்டவங்களை இறக்குற அவலம் இன்னும் இருக்கு. இவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கு. கல்வி உதவித்தொகை, திறன் மேம்பாடு பயிற்சி, தொழில் முனைவோர் கடன் என பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. இதில் முக்கியமான திட்டம் பிரதான் மந்திரி ஜன் ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டம். சுருக்கமாக இதனை பிரதான் மந்திரி ஜன்மன் திட்டம் என்பர். பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். பாதுகாப்பான வீடு, சுத்தமான குடிநீர், கல்வி, மின்சாரம், சுகாதாரம் போன்ற 11 அடிப்படை வசதிகளை மேம்படுத்த இந்த திட்டம் செயல்படுகிறது. 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்த திட்டம் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2023-2024 நிதியாண்டு முதல் 2025-2026 நிதியாண்டு வரை என மொத்தம் 3 நிதியாண்டிற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ள மொத்த நிதி 24,104 கோடி ரூபாய். இதில் 15,336 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கும். மீதமுள்ள 8,768 கோடி ரூபாயை மாநில அரசு வழங்க வேண்டும். மத்திய அரசின் 9 அமைச்சகம் மற்றும் அந்தந்த மாநில அரசு இணைந்து சம்பந்தப்பட்ட துறைகளில் தேவையான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். பழங்குடியின மக்களுக்கு தரமான வீடுகள் கட்டி கொடுப்பது இந்த திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சம். இந்த வீடுகள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவின் கீழ் கட்டி கொடுக்கப்படும். இந்த திட்டத்திற்கான பயனாளர்களை அந்தந்த மாநில அரசே தேர்வு செய்யும். மேலும் வீட்டு கட்டுமான பணிகளுக்கு ஏற்ப மத்திய அரசு நிதியை வெளியிடும். மாநில அரசின் நிதி பங்கை தகுந்த நேரத்தில் மாநில அரசு வழங்க வேண்டும். தமிழகத்தில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் பல்வேறு இன பழங்குடியின மக்கள் வசிக்கின்றனர். நெலாக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட நெல்லிமாடு பரிவரம் பழங்குடி பிரதான் மந்திரி ஜன்மன் திட்டத்தின் கீழ் வீடு கட்ட 2023ஆம் ஆண்டு பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த திட்டத்தின் கீழ் வீடு கட்ட மத்திய அரசு 60% நிதியும் மாநில அரசு 40% நிதியும் கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் மத்திய அரசின் கீழ் 5.73 லட்சம் கொடுக்கப்பட்டுள்ளது. மாநில அரசு 3.8 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். வீடு கட்டுவதற்கான என்ஜினியர்கள் தமிழக அரசினால் நியமிக்கப்படுவார்கள். தற்போது நெலாக்கோட்டையில் கட்டப்பட்டுள்ள வீடுகள் தரமானதாக இல்லை. மக்கள் குடியேறும் முன்பாகவே சுவரில் விரிசல் விழுந்துள்ளது. சிமெண்ட் பூச்சுகள் அப்படியே பெயர்ந்து விடுகிறது. மேலும் கழிப்பிட பணிகள் நிறைவடையவில்லை. மக்கள் பயன்படுத்துவதற்கு முன்னரே வீடு தரமில்லாமல் இருப்பதால் பயனாளர்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். 3 ஆண்டுகளாக வீட்டு கட்டுமான பணி நடக்கிறது. தரமற்ற பணிகள் குறித்து பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் இந்த கிராமத்தில் குடிநீர் வசதி, நடைபாதை, தடுப்பு சுவர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வேண்டி மக்கள் காத்திருக்கின்றனர். தமிழக அரசு முறையாக நிதி ஒதுக்காமல் ஊழல் செய்கிறார்களா என கேள்வி எழுந்துள்ளது. மக்கள் நலன் கருதி மத்திய அரசு வழங்கும் திட்டத்தை முறையாக செயல்படுத்தாமல் இருக்கும் தமிழக அரசை சமூக ஆர்வலர்கள் கண்டிக்கின்றனர். என் பேர் சுகன்யா. நான் பரிவாரம் நெல்லிமாடு கிராமத்தில் இருக்கேன். இங்கே மொத்தமாக 7 வீடு வந்துச்சு. அதுலேயும் ஒழுங்காகவே கட்டி கொடுத்ததில்ல. கிச்சன் எல்லாம் இடிஞ்சு விழுகுற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் அவங்க சாவியும் கொடுத்ததில்ல. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே எங்களுக்கு பயமாக இருக்குது. எப்போ இடிஞ்சு விழுகுன்னு தெரியாது.
அப்புறம் இங்கே ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. இப்போ கீழே கொஞ்சம் வீட்டுக்கிட்ட தடுப்பு சுவர் வேணும். அங்கே எங்கள் வீட்டு மேலே தான் ரோடு இருக்குது. எப்போ வண்டி எப்போ வந்து விழுக்குன்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கும் மனு கொடுத்து பார்த்தாச்சு, அதிகாரிங்க யாரும் கண்டுக்கிறது இல்லை. இப்போ வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு 6,00,000 ரூபா கொடுக்குறாங்க. அதுலேயே ஒழுங்காக கட்டி கொடுக்காம இப்போ வீடெல்லாம் உடஞ்சி விழுகிற நிலமையில தான் கட்டி கொடுத்துருக்காங்க.